ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மா தான் அனுபவித்த அலௌகிக கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மாவுடைய அனுபவத்தை பார்க்கலாம். அவர் பெயர் சதி தாதி. இவர் பாபா வைத்த பெயர் துருவ தபஸ்வினி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். என்னது? துருவ தபஸ்வினி. பார்ப்போம் இவர் என்ன சொல்ல வருகிறார். இதை கேட்டு நாமும் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படி என்று நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றார். பார்க்கலாம். தாதி சதி, அதாவது சிந்து ஹைதராபாத்தில் 1936 இந்த ஆன்மீக இயக்கத்தில் இணைந்தார். மவுண்ட் அபூருக்கு வந்த பிறகு, அதாவது 1950 பிறகு சதி தாதி அவர்கள் எங்கெங்க சேவை செய்திருக்கிறார் என்றால், லக்னோ மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு இறை சேவைக்காக சென்றார். இப்படியாக சதி தாதியினுடைய சுபாவம் சரி, வாழ்க்கையும் சரி மிகவும் எளிமையாக இருக்கும், சகஜமானதாக இருக்கும். இப்படியாக அவருக்கு பாபாவுடைய சேவையில் மிக தீவிர அன்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த ஆடம்பர பொருட்களையும் நினைத்து கூட பார்த்ததே கிடையாது. எதுவும் விஐபியை சந்திக்க சமயத்தில் கார் எதுவும் கிடைக்க என்றாலும் சரி, சைக்கிள் அந்த ரிக்ஷாவில் சென்று போய் பணிபுரிவார் சதிதாதி அவர்கள். அப்படி மற்ற உயர் அதிகாரிகளோ அவருக்கு மிகவும் மரியாதை கொடுத்தார்கள். தாதி சதி அவர்கள் அக்டோபர் 25ஆம் தேதி 2008 அந்த ஆண்டில் தன்னுடைய பூத உடலை துறந்தார்கள். எப்போ? அக்டோபர் 25ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு. இப்படியாக தாதி சதி அவர்கள் தன்னுடைய லௌகிக்க அப்பா, அதாவது ஜப்பானில் வியாபாரம், அதாவது பிசினஸ் செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு 2 வயதாக இருக்கும் பொழுது ஜப்பானில் பூகம் வந்தது. அதில் 30 சிந்திக்காரர்கள் அமிழ்ந்து இறந்து விட்டார்கள். அதில் என் தந்தையும் என்ன செஞ்சாங்க? சரீரம் விட்டு விட்டார் 2 வயசுல. என்னுடைய அம்மா பாரதத்தினுடைய, அதாவது பாரதமும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்த சமயத்தில் பாகிஸ்தான் உள்ள அந்த ஹைதராபாத் சிந்து வந்து விட்டார்கள். பாபாவுடைய லௌகிக குடும்பம் என்னுடைய வீட்டிற்கு அருகே தான் இருந்தது சத்சங்கம் செய்யும் பொழுது. அப்ப பாபா லௌகிக வாழ்க்கையில் பிசினஸ் செய்து கொண்ட என்ன செஞ்சாங்க? கீதனுடைய சத் சங்கம் செய்து கொண்டிருந்தார். பாபாவுடைய சித்தப்பா, அதாவது மூல் சந்த் மற்றும் அவருடைய மருமகள் புல்கி மற்றும் சில தாய்மார்கள் சத் சங்கத்திற்கு வந்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், எப்படியே இந்த இயக்கம் யாரால் எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் பாருங்கள். இப்படியாக சத் சங்கத்தில் வரக்கூடிய மருமகள்களும் தாய்மார்களும் ஆண்களுடைய முகத்தை பார்க்கவே மாட்டார்கள். பிறகு 1935ஆம் ஆண்டு அந்த வருடத்தினுடைய அனுபவத்தை இப்படி வர்ணிக்கின்றார். 36ல யக்ஞம் ஆரம்பித்து விட்டது. 1935ஆம் ஆண்டு, ஒரு வருஷம் முன்னாடி அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்படி சொல்கின்றார். இப்படியாக ஒரு நாள் பாபாவினுடைய சகோதரனுடைய மகள் கிகனியுடன் நாங்கள் 5 சகோதரிகளும் பாபாவிடம் சென்றோம். அப்பொழுது எனக்கு வயது 11. பாபா 5 சகோதரிகளையும் பார்த்து, கீதையோ அனைவருக்காகவும் இருக்கு, ஏன் 5 பாண்டவருடைய பெயர் மட்டும் கூறப்பட்டது என கேட்டார். பிறகு அவரே பாருங்கள், அர்ஜுனுடைய பெயர் மட்டும் ஏன் போடப்பட்டது? ஏனென்றால் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அர்ஜுனன் யார் செய்கின்றார்களோ அவர்கள் அர்ஜுனன் எனப்படுகின்றார். அடுத்ததாக யுதிஷ்டர்
யுதிஷ்டர் அதாவது உள்ளுக்குள் எதிரிகளுடன் யுத்தம் செய்து வெற்றி அடைந்தவர். நகுலன் என்றால் யாரு? கடவுளுடைய அறிவை ஜெராக்ஸ் அதாவது நகல் எடுப்பவர் நகுலன். சகாதேவன் என்றால் யாரு? சகயோகம் கொடுப்பவர். அதாவது துக்கத்தை சுகமாக மாற்றுபவர் சகாதேவன். அப்போ நீங்கள் தினமும் வருவீர்களானால் நாள் முழுவதும் அந்த முழு கீதையும் கூறுவேன் அப்படி என்று சொன்னார் பாபா. ஒரு நாள் பாபாவிற்கு சிந்து ஹைதராபாத்தில் உள்ள தன்னுடைய வீட்டிலேயே ஓம் மண்டலி திறக்கலாமா அப்படி என்ற எண்ணம் வந்தது. பிறகு சிறிது சிறிதாக என்ன சொன்னாரு? கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கின்றார். முதல்ல பகவத்கீதை 5 பாண்டவர்கள் சொன்னாரு, அர்ஜுனன் பத்தி சொன்னாரு, பிறகு யுதிஷ்டர் சொன்னாரு, பிறகு நகுலன் சொன்னாரு, சகாதேவன் சொன்னாரு. இப்படியாக ஒன்னொன்னா சொல்லி கடைசியில ஓம் மண்டல் திறக்கலாமா அப்படி என்று எண்ணம் வந்தது. அது சொன்ன பிறகு அது மட்டுமா, காமம் மகா சத்ரு அதாவது எதிரி, அதை வெல்லுங்க அப்படின்னு ஞானத்தை சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறார். அப்படி என்றோ தன்னுடைய அனுபவத்தை தாதி சரி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இப்படியாக ஒரு நாள் அதாவது சிவபாபா என்னுடைய புத்தியினுடைய கயிற்றை இழுத்து விட்டார். அதாவது பாபா அந்த ஆத்மாவை டிரான்சில் அதாவது காட்சி தியான நிலை அழைத்து கொண்டு விடுவார் அப்படின்ற ஒரு பொருள். டிரான்ஸ்னா இப்படியாக நான் காலை அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதாவது சூரிய அஸ்தமம் அதாவது சூரியன் உதயத்திலிருந்து மறைய வரை சூரியன் முன்னே நான் அமர்ந்து விட்டேன். இந்த விதமாக 8 மாதங்கள் ஆகிவிட்டது. சாப்பிடுவதும் சரி, குடிப்பதும் சரி எல்லாம் விடுபட்டே விட்டது. இப்படியாக காலை முதல் மாலை வரை தவத்திலே ஈடுபட்டே இருந்தேன். எனக்கு உடல் மெலிந்தே விட்டது. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க? சதி சகோதரி முழு நாளும் சூரியனுடைய முன் அமர்ந்தே இருக்கின்றார். சாப்பிடுவதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என பாபாவிடம் சொன்னார்கள். அப்ப பிரம்ம பாபா என்ன சொன்னார் தெரியுமா? அவளை என்னிடம் கூட்டி வாருங்கள் என பாபா அந்த சகோதரியிடம் சொல்லிவிட்டார். அதற்கு அந்த சகோதரிகள் அவள் மிகவும் பாரமாக இருக்கின்றாள், எழவே மாட்டேன் அப்படி என்று சொன்னார்கள். அதற்கு சரி நான் எழுப்புகிறேன் அப்படின்னு பாபா சொன்னார். பாபா ஏ துருவ தபஸ்வினி எழுந்துகொள் அப்படி என்றார். துருவ தபஸ்வினி பாபாவுடைய வார்த்தைகள் காதில் விழுந்தவுடன் நான் உடனே எழுந்து விட்டேன். இனி சூரியனுடைய முன்னால் அமர வேண்டாம் என்று பாபா சொன்னார். அப்பொழுதிலிருந்தே என் பெயர் சூரிய மோகினி அப்படி என்று ஆனது. சூரிய மோகினி. இப்படியாக பாபா கராச்சிக்கு சென்று விட்ட பிறகு அந்த சமயத்தில் ஒரு கோபி சகோதரி என்னிடம் என்னையும் பாபாவிடம் கூட்டி செல்லுங்கள் அப்படி என்றார். அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவள் மீது அதிக பந்தனை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதன் கூடவே பணமும் இல்லாமல் இருந்தது. அப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் அவரை வண்டியில் கூட்டி சென்றேன். ஏனென்றால் சகோதரிகளை விகாரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். விகாரிகள் என்ன? காமம், குரோதம், பற்று, ஆசை இதெல்லாம் சேர்ந்துதான் விகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆன்மீகத்தில். இப்படியாக சில காலத்திற்கு பிறகு 1950ஆம் ஆண்டு அந்த வருடம் பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் எல்லோரும் பாரதத்துக்கு வந்து விட்டோம். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். எல்லா பாகிஸ்தானிலிருந்து எல்லோரும் 1950ஆம் ஆண்டு பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். தீதி மன்மோகனுடைய சித்தப்பா அபுவில் இடம் பார்த்து பாபாவிற்கு சொன்னார். அப்போ நாங்கள் கப்பலில் அபுவிற்கு புறப்பட்டோம். அப்போ பெக்ரி பார்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏழ்மையினுடைய பாகம் நடந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஹோலியினுடைய நாட்கள் அருகாமையில் வந்தது. ஒரு நாள் பாபா மம்மாவிடம், மம்மா ஹோலி வந்து கொண்டிருக்கிறது, ஹோலி பண்டிகை, குழந்தைகளுக்கு சாப்பிட ஜிலேபி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாபா. அப்போ மம்மா பாபாவிடம், சரி பாபா, ஆனால் யக்னத்தில் எண்ணெயும் இல்லை மாவும் இல்லை அப்படின்னு சொன்னார் மம்மா அவர்கள். அதற்கு பாபா, மம்மா அதாவது சேட் மேல பரமாத்மா மேல அமர்ந்திருக்கின்றார், நாமோ இடையில் தான் இருக்கின்றோம் அப்படின்றார்.
ஜிலேபி கொடுக்க வேண்டுமென்றால் அவர் கொடுப்பார், இல்லை என்றால் கொடுக்க மாட்டார். அதற்கு மம்மா, பாபா அவர்களுக்கு பேசிக்கொண்டே இருந்தார்கள். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை தாதி சதி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அப்போ அந்த ஹோலியினுடைய நாள் வந்து விட்டது. அப்பொழுது பாபா மம்மாவிடம் இப்படி சொல்கின்றார். மம்மா நாளை ஹோலி குழந்தைகளுக்கு ஜிலேபி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி பாபா அப்படி என்று மம்மாவும் சொல்லிவிட்டார். அப்போ அவரும் சொல்லிட்டார், இவரும் கேட்டுக்கொண்டார். ஆஞ்சி என்ற பாட்டு முடிய வரை சரி. சரி எந்த ஒரு சாமானும் கிடையாது சமைக்கிறதுக்கு. பிறகு எப்படி நாளை ஜிலேபி செய்யப்படும் அப்படின்னு அனைத்து யக்ன குழந்தைகளும் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அனைவரும் மம்மாவிடம் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டார்கள். அதற்கு மம்மா அவர்கள் பாபா சொல்லியிருக்கின்றார் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். இப்படியாக அபுவிலே இன்னொரு இடத்தில் ஒரு தம்பதியினர் சில நாட்களாகவே தங்களுக்குள் ஏதாவது தானம் செய்வது அப்படி என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ கணவன் இப்படி சொன்னார், ஏதேனும் ஹரித்துவாருக்கு சென்று தானம் செய்து வருவோம் அப்படி என்று. மனைவியே இல்லை, இங்கு இருக்கின்ற தேவிகளுக்கு தானம் செய்வோம் அப்படி என்றார். அதுக்கு அந்த அவருடைய கணவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை இந்த விஷயத்திற்கு. அதனால் மனைவி இப்போது நான் ஒன்று செய்ய போவதில்லை, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்றார். அன்று இரவே குஷிராம், அதாவது கணவருடைய பெயர், கனவில் பகவான் விஷ்ணு தோன்றி எழுந்திரு எழுந்திரு அந்த யக்னத்திற்கு தானம் செய்து வா அப்படி என்றார். ஏதோ கனவு வந்திருக்கும் அப்படின்னு குஷிராம் நினைத்து விட்டார். ஆனால் இரவு 2-3 முறை இவ்வாறு கனவு வந்தது. பிறகு காலையில் எழுந்ததும் அவர் மனைவியிடம், நீ தினமும் கூறுவாய் அல்லவா அந்த தேவிகளுக்கு தானம் தர வேண்டும் அப்படின்று. சரி உனக்கு எவ்வளவு தானமாக தர விரும்புகின்றாயோ அவ்வளவு கொடுத்து வா அப்படின்றார் அந்த கணவர் குஷிராம். அப்போ அந்த மனைவி பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்தை நோக்கி நடக்கையே சென்றார். இந்த பக்கம் அம்மா ஹோலி அன்று குழந்தைகளை வெளியில், அதாவது மலை மீது கூட்டி செல்வதற்காக தயாராகி கொண்டே இருந்தார். அப்பொழுது அனைத்தும் தெரிந்த பாபா, மகளே பொறு, இப்பொழுது உங்கள் எண்ணம் நிறைவேறப் போகின்றது அப்படி என்றார். அந்த பக்கமாக அந்த அம்மா இங்கு வருவது தெரிந்தது. மகளே, அந்த அம்மா உங்களிடம் தான் வருகின்றாள் அப்படி என்று பாபா சொல்லிவிட்டார். எவ்வளவு மேஜிக் பாருங்க. அந்த அம்மா வந்து அம்மாவை பார்த்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள். மெதுவாக பேச ஆரம்பித்தார்கள். நான் உங்களுக்கு சிறிது அர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்று அந்த மனைவி சொல்லிவிட்டார். அந்த அம்மாவுடைய கையில் கவர் கொடுத்து, இன்று என்னுடைய ஆசை பூர்த்தியானது அப்படி என்றார். அந்த அம்மா சென்ற பிறகு மம்மா அந்த கவரை திறந்து பார்த்தால் அதில் அவ்வளவு பணம் இருந்தது. அதை கொண்டு ஒரு வாரத்திற்கு யக்னத்தினுடைய செலவிற்கு ஏற்ற அளவு பணம் இருந்தது. பாபா, மகளே, இன்று ஜிலேபி செய்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்றார். பிறகு ஜிலேபி செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இது பாபாவுடைய அதிசயம்தான் அப்படி என்று, நடக்க முடியாததையும் நடத்தி விட்டார் அப்படி என்று தன்னுடைய அளவு வாழ்க்கையில பாமா, மம்மா, தீதி மன்மோகினி, சித்தப்பா மூல் சந்து, கணவர் குஷிராவ், இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை தாதி சதி அவர்கள் அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த விஷயம். கேட்கும் பொழுது சரி, சின்ன சின்ன விஷயத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று இந்த பாக்கிய விதாதாவில் இருந்து நமக்கு ஒரு பிரேரணை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம். அடுத்த வேறு நாளைக்கு இன்னொரு அழகான தாதி சொல்வதை நாம் கேட்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மா தான் அனுபவித்த அலௌகிக கதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மாவுடைய அனுபவத்தை பார்க்கலாம். அவர் பெயர் சதி தாதி. இவர் வந்து பாபா வைத்த பெயர் வந்து துருவ தபஸ்வினி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். என்னது? துருவ தபஸ்வினி. பார்ப்போம் இவர் என்ன சொல்ல வருகிறார். இதை கேட்டு நாமும் என்ன செய்ய வேண்டும்?
தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படி என்று நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றார். பார்க்கலாம். தாதி சதி, அதாவது சிந்து ஹைதராபாத்தில் 1936 இந்த ஆன்மீக இயக்கத்தில் இணைந்தார். மவுண்ட் அபூருக்கு வந்த பிறகு, அதாவது 1950 பிறகு சதி தாதி அவர்கள் எங்கெங்க சேவை செய்திருக்கிறார் என்றால், லக்னோ மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு இறை சேவைக்காக சென்றார். இப்படியாக